என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? 2025 எப்படி போச்சு? அது சந்தோஷமா போனாலும் சரி, இல்லை ரொம்ப சங்கடமா போச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் சரிங்க, பரவாயில்ல. 2025 முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ 2026க்குள்ளே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட எந்த காரியத்தை குறித்து நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளை சுற்றி உள்ளவங்களை, நம்மளை பிடிச்சவங்களை, நம்ம குடும்பத்தாரை, நம்ம சொந்த பந்தங்களை எப்படியாவது அவங்கள நம்ம தக்க வச்சுக்கணும், நம்மளோடய வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துறத மட்டும்தான் நம்ம ஒரு பெரிய நோக்கமாக நம்ம செய்வோம். இதில் வாழ்க்கையில் 90% இருக்கிற மக்கள் அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம செய்கிற சந்தோஷப்படுத்துகிறவங்களாம் நம்மளை அதே மாதிரி சந்தோஷமாக நம்மளை வச்சுருக்காங்களேன்னு கேட்டால் எல்லாமே ஒரு கேள்விக்குறிதாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை கேட்டாவே சந்தோஷமாயிடுவாங்க. உங்களை நினச்சா அவருக்கு அவ்வளோ ஒரு அன்புங்க. அவர் உங்கள் மேலே அன்பாக அமர்ந்திருப்பார். உங்களை நினச்சி 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 சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் இயேசுப்பாவை ஏற்றுக்கிட்டு பாருங்களேன். வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என் மனசுக்குள்ளே வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப பாரமாக இருக்குது. இந்த வருஷத்தை நான் எப்படி கடக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எனக்குள்ளே வாங்க, என்னை சந்தோஷமாக வச்சுருப்பீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு ஆனந்தி சொல்லுது. ஸோ நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.